ரிலேட்டடாக இருக்கும்னா ட்ராவல், ஃபுட், எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரிப்பட்ட vlogs இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா என்னோட நேம் அஸ்வின், இந்த சேனல் நேம் அஸ்வின் vlogs. இன்ஸ்டாகிராம் ஐடி, எஃபி ஐடி எல்லாம் கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் தெரியும். இன்றைக்கி நம்ம எங்கே vlog பண்ண போகிறோன்னா கன்னியாகுமரியில் இருக்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். கன்னியாகுமரியில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது பாலப்பள்ளத்தில் இருக்க குடில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் அது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் அந்த குடில். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குளச்சல்லேருந்து கருங்கல் போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்கு, பாலப்பள்ளம் கிரவுண்டில். ஸோ மறக்காமல் இதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது. இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த குடில் வடிவத்தில் இந்த குடியில் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா எம்பி ஆஃப் கன்னியாகுமரி விஜய் வசந்த். அதுக்கப்புறம் அவங்க கூட இன்னும் நிறையா சீஃப் கெஸ்ட் வந்தாங்க இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு. வந்தப்புறம் இதே மாதிரி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லோரும். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு இதே மாதிரி ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதுமே இதே மாதிரி லைட்லாம் போட்டு விட்டாங்க. செம கூட்டம்னா பாருங்கள், சுற்றி சரியான கூட்டம், செம டிராஃபிக்கு ஃபுல்லாகவே. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் இதே மாதிரி ப்ரேயர் பண்ணாங்க, அவங்களுடைய விஷஸ் எல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு கிராக்கர்ஸ்லாம் வெடித்தாங்க. இருங்க அடுத்த வீட்டில் காமி அருட்தந்தையர் அவர்களோடு இணைந்து குடிலை திறந்து வைத்த நம்முடைய கிராக்கர்ஸ்லாம் வெடித்து முடிச்ச அப்புறம் எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. செம கூட்டம் இங்கேயுமே. ஸோ உள்ளாடி போனப்புறம் இதே மாதிரி அந்த ஜீசஸோட ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி பிறந்தாங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி பக்கத்தில் எழுதியிருந்தாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே ஃபுல்லாகவே ஒரு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, எப்படி இருக்காங்க, யார் யாரெல்லாம் உண்டு அந்த மாதிரி. ஆனால் செம்மையாக ட்ராயிங்லேருந்து அந்த செஞ்சது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதுக்குள்ள பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அந்தளவுக்கு இருந்துச்சு ஒர்க் எல்லாமே. பாருங்கள், இங்கேயும் செம கூட்டம் தான். பாருங்கள், ஸ்கல்ப்சர்லாம் எவ்வளோ அழகாக செதுக்கி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. அதோடைய ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி பிறந்தாங்க, என்ன சண்டை நடந்துச்சு, என்ன அது எல்லா டீட்டெயில்ஸுமே சுற்றி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது செம அழகாக இருந்துச்சு. ஒரே இதில் எல்லோரும் இருக்காங்க அந்த மாதிரி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். இது வந்து கன்னியாகுமரியிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு குடில். ஃபேமஸ் மட்டும் இல்லை, இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பெருசும் கூட. பாருங்கள், அந்த குடில் ஃபுல்லாகவே உள்ளாடி இந்த மாதிரி தான் எல்லாம் செதுக்கி செஞ்சு வரைஞ்சி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கெலாம் எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. பாருங்கள், இதோடு இந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சுது. உங்களுக்கு இதை பற்றி ரொம்ப தெரியணுன்னா அந்த போர்டில் எழுதியிருக்கதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தோன்னா இதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாகவே ஹெவன் மாதிரி, இன்னொரு சைடு ஃபுல்லாகவே ஹெல் மாதிரி. நான் பாருங்கள், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ நான் பாருங்கள், எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே அது புரிஞ்சிடும், அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளாக பண்ணியிருப்பாங்க போல். ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ கண்டிப்பாக ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருக்க சர்ச் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் செம்மையாக இருந்துச்சு பாருங்கள்.
அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இதேமாதிரி சண்டை மேளம்லாம் அடிச்சுட்டு இந்த லைட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இதேமாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொம்மையிலேருந்து ஸ்நாக்ஸு எந்த ஐட்டம்ஸ் வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். குல்ஃபி ஐஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஃபேமஸான தேன் குழல்லாம் அங்கே இருக்குது. வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகே, இதோடு இந்த விலாக் முடிஞ்சுது. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பாய் பாய்.